இந்த லிஸ்ட்டு, டப்பிள், டிக்ஷனரி இதெல்லாம் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸில் இருக்க ஃபர்ஸ்ட் லிஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் இதில் ஸ்டார்டிங் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு செட் ஆஃப் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கிளாஸில் இருக்கிற எல்லாரோட ஹைட்டையும் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா நார்மலாக ஒருத்தவங்களோட ஹைட்னா நீங்கள் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணலாம், ஒரு வேரியபிளில். அதே இது 2 பேர்னா சரி 2 இதுன்னு சொல்லலாம். இதே இது இங்கே ஒரு 60 பேர் இருக்காங்க அப்படின்னா 60 வேரியபிள் க்ரியேட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப், காம்ப்ளெக்ஸான டேட்டா டைப்புக்கு போகிறோம். இதில் ஒரு டேட்டா டைப் ஆர் ஒரு வேரியபிள்லேயே 60 வேல்யூஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ 60 கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை ஒரே வேல்யூவில் ஆர் ஒரே வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு தான் வந்து நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? யூஸ்வலாக மற்ற நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அரேஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அரேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி இங்கே ஒன்று கிடையாது. அதுக்கு பதிலாக தான் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த பேரில் நம்ம வச்சுருக்கோம். ஓகே, ஆனால் அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பட் அது நம்ம என்னென்னு அடுத்து பார்ப்போம். நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் பைத்தானில் ஸ்டோர் பண்ணோன்னா லிஸ்ட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேயா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ என்னோடய லிஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போ ஹைட்டை ஸ்டோர் பண்ணோன்னே வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ நான் வந்து ஹைட் லிஸ்ட் அப்படின்னு பேர் வைக்கிறேன். வச்சுட்டு இது எப்போவுமே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம லிஸ்ட்டோட எல்லா வேல்யூஸும் கொடுப்போம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன், ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் இப்படி போட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு எம்டியான லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். இது எப்படி லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டைப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஃபங்க்ஷன் எதை இன்புட்டாக வாங்கும்? நம்மளோட இந்த வேரியபிளை இன்புட்டாக வாங்கி அது என்ன டேட்டா டைப்பு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, லிஸ்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு எம்டியான லிஸ்ட். ஓகேயா? சரி, இப்போ நம்மக்கிட்ட இந்த லிஸ்ட் இருக்குது. இதில் நம்ம எல்லாரோட ஹைட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே சொல்கிறப்பவே 162 சென்டிமீட்டர், 170 சென்டிமீட்டர், 180 சென்டிமீட்டர் இந்த மாதிரி கமாவாக செப்பரேட் பண்ணி நம்ம வேல்யூஸை ஆட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஹைட் லிஸ்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூஸ்லாம் பிரிண்ட் ஆகும். ஓகேயா? ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது கமா செப்பரேட்டட் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் enclosed within square brackets. ஓகேயா? ஸோ இதை தான் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் லிஸ்ட்டில் இந்த மாதிரி நம்பர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு கிடையாது. நீங்கள் வந்து இங்கே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா, ஹாய்ங்கிற ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் 170 180ங்கிற நம்பர்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் உள்ள எலமெண்ட்ஸையும் நம்மளோட லிஸ்ட்டில் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எல்லாமே ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே தான் அரேஸ்க்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வருது. அரேஸ் அப்படிங்கிறத ஹோமோஜீனியஸ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஹோமோஜீனியஸ் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹோமோஜீனியஸ்னால் என்ன? அதில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப்பில் தான் இருக்கணும்னு சொன்னோம் அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே இது அந்த அரேயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் வேறு டேட்டா டைப்பில் இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டுமே கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கலாம், ரெண்டும் வேறு டேட்டா டைப்பாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். எய்தர் எல்லாமே இன்டீஜராக இருக்கணும், இல்லை எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும், இல்லை எல்லாமே ஃப்ளோட்டாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் அரே. ஆனால் பைத்தானில் அரேஸ் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஓகேயா? நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறது தான் வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். அதில் ஹெட்ரோஜீனியஸாக நீங்கள் எந்த டேட்டா டைப்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், இல்லை வேறையாகவும் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து லிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே நமக்கு இந்த மாதிரி வேறு டேட்டா டைப்பையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து இந்த லிஸ்ட் ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்ட்ரிங் வந்து பார்த்துருப்போம். அதில் இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும்.
நம்ம ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸிங் பைத்தானில் யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த இண்டெக்ஸிங்னால் என்ன? இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தனித்தனியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இண்டெக்ஸிங் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ ஒரு புக் எடுத்திங்கன்னா 0th எலமெண்ட் இங்கே இருக்கும், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பேஜ் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க மொதல் எலமெண்ட், ரெண்டாவது எலமெண்ட், மூணாவது எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இண்டெக்ஸை வச்சு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு புக்குக்கு எப்படி இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த லிஸ்ட்டுக்கு அந்த நம்பர் வச்சு அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ இப்படி பிரிண்ட் பண்ணால் எல்லாமே பிரிண்ட் ஆகுது. எனக்கு இந்த ஹாய் மட்டும் பிரிண்ட் ஆகணும்னா இண்டெக்ஸ் எப்பவும் போகிற மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அதோட இண்டெக்ஸ் கொடுக்கணும், ஜீரோ பேஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற எலமெண்ட்டுக்கு இண்டெக்ஸ் வந்து 0. ஸோ இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு ஹாய் மட்டும் பிரிண்ட் ஆகும். இதே இது நான் 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணால் எனக்கு 170 மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேயா? நம்ம இன்னொன்று பார்த்துருக்கோம், நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னா என்ன? கடைசியில் இருந்து ஆர் பேக்வர்ட் இண்டெக்ஸிங், கடைசியில் இருந்து இண்டெக்ஸ் பண்ணுறது. ஸோ கடைசி எலமெண்ட்டை -1ன்னு சொல்கிறோம். ஸோ இப்படி -1 நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு 180ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே இது -2 அப்படின்னா எனக்கு 170ங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறதுலையும் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரியே ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம், பேக்வர்ட் இண்டெக்ஸிங்கும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இப்படி இண்டெக்ஸ் வச்சு அந்த லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸை உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதை வந்து பிரிண்ட் பண்ணிக்க பார்க்க முடியும். ஓகேயா? ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியும், அதில் வேல்யூஸ் எப்படி நம்ம வச்சுருக்கோம், அது இன்புட்டாக கொடுத்து எப்படி ஒரு வேல்யூஸை வந்து லிஸ்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கோங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதில் எப்படி வந்து எலமெண்ட்டாக இண்டெக்ஸ் வச்சு அந்த எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? இப்போ நான் வந்து 2 லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ இப்போ LST1 அப்படின்னு சொல்லிட்டு 1,2,3ன்னு ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். LST2 அப்படின்னு சொல்லிட்டு 4,5,6ன்னு ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். ஓகேயா? இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த 1 2 3 4 5 6 சேர்ந்து ஒரே லிஸ்ட்டாக மாற்றணும். ஓகேயா? அதை வந்து நான் லிஸ்ட் 3 அப்படின்னு பேர் வைக்கிறேன். இதை ரெண்டையும் சேர்த்து எனக்கு 1 2 3 முதல்ல இருக்கணும், அடுத்து 4 5 6 இருக்கணும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், LST1 + LST2 அப்படின்னு போட்டாலே போதும். இப்போ நீங்கள் இந்த LST3யை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு இந்த எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துடும். ஸோ ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன்னு படித்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த லிஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதை ரெண்டையும் ஆட் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு எந்த லிஸ்ட்டை கொடுத்தோமோ அதில் இருக்க எலமெண்ட்ஸ் வரும், அடுத்து செகண்ட் லிஸ்ட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் வரும். ஓகேயா? இதே இது நீங்கள் இங்கே வந்து 2 அண்ட் இங்கே 1 கொடுத்தீங்கன்னா முதல்ல 4 5 6 இருக்கும், அதுக்கப்புறம் தான் 1 2 3 வரும். நீங்கள் எந்த ஆர்டரில் அடிஷன் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டரில் தான் அதை ஆட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம 2 லிஸ்ட்டை ஜாயின் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து இது மாதிரி கன்காட்டினேஷன் இருந்துச்சு, லிஸ்ட்டையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்க்குறோம். ஸ்ட்ரிங்கில் இன்னொன்று இருந்துச்சு, அதுக்கு பேர் ஸ்ட்ரிங் ரெப்ளிகேஷன்னு பார்த்தோம். அதாவது ஒரு ஹெலோன்னு போட்டுட்டு இன்ட்டு 100 போட்டோன்னா 100 டைம்ஸ் ஹெலோ வருதுன்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதே மாதிரி list1 × 5 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இதை நான் இப்போ list 3ல் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இப்போ அடிஷன் வேண்டாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோன்னா பாருங்களேன், 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு 5 தடவை இந்த 1 2 3ங்கிறது ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் LST3ல் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இப்படி தான் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும், ஆர் லிஸ்ட் வந்து ரெப்ளிகேஷன் ஆப்ரேஷன் இப்படி தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், அதில் 2 லிஸ்ட்டை எப்படி ஜாயின் பண்ணணும், ஒரு லிஸ்ட்டை எப்படி ரெப்ளிகேட் பண்ணி நம்ம வந்து நிறைய பெரிய ஒரு லிஸ்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டிலேயே வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பிரிண்ட்டு டைப்லாம் பார்த்தோன்னா அதே மாதிரி டிஃபால்ட்டாக அவங்களே ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் வச்சு லிஸ்ட்டில் வந்து நம்ம சில ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.